விநாயகன் 246 46 மாண்புமிகு உறுப்பினர் கே பி முனுசாமி, மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் கே பி முனுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாக, வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக மாறி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக மாறி வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்தில் 2 மின்நிலையங்கள், துணை மின்நிலையங்கள், அதாவது 230/110 kV மற்றும் 110/33 kV, 110/11 kV ஆகிய இந்த துணை மின் நிலையம் ஓசூர், குருவருப்பள்ளி, சிங்காரப்பேட்டை ஆகிய 3 இடங்களில் இருக்கிறது. அதிலும் சிங்காரப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த 2 துணை மின் நிலையங்கள் வாயிலாகத்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் மின்சாரம் சப்ளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது வேப்பனப்பள்ளி தொகுதியில் சூளகிரியில் சிப்காட் பேஸ் 4 எடுக்கப்பட்டு 800 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்திருக்கிறது. அதே போல அட்டதுருக்கியில் 900 ஏக்கர் கையகப்படுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி தொழில் முனைவோர்கள் தொழில் ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி தொழில் ஆரம்பிக்கின்றவர்களுக்கு தற்சமயமாக மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. முறையாக உள்கட்டமைப்பு ஏற்படுத்தி மின்சாரம் வழங்கப்படவில்லை. எனவே சூளகிரி பகுதியில் 230/110 kV துணை மின் நிலையம் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேப்பநகல்லி சட்டமன்ற தொகுதியில் பழைய குறைவழுத்த மின்மாற்றிகள், தேவைப்படுகின்ற புதிய மின்மாற்றிகள் என பல்வேறு வகையில் துறையின் சார்பாக கணக்கெடுக்கப்பட்டு இந்த 4 ஆண்டுகளில் 442 மின்மாற்றிகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் கூடுதலாக துறைக்கு எந்தெந்த இடங்களில் தேவை என்பதையும் 1 வார காலத்தில் கணக்கெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தேவைப்படும் இடங்களில் புதிதாக கூடுதல் மின்மாற்றி அமைக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்படி தொழிற்சாலை முன்னேறிய இருக்கிறதோ அதே போல விவசாயத்திலும் முதன்மை மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 75,030 மின் இணைப்புகள், மின் மோட்டார்கள் இருக்கிறது. அதில் வேப்பனப்பள்ளி தொகுதியில் மட்டும் 21,412 மின் மோட்டார்கள் இணைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மின் மோட்டார்களும் கிட்டத்தட்ட 800 அடியிலிருந்து 1000 அடியில் மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகிறது. மின் மோட்டார்கள் பழுதடைந்தால் அதை ரிப்பேர் செய்வதற்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது. முறையாக மின்சாரம் செல்லாத காரணத்தினால் பல இடங்களில் இது போன்று பழுதடைப்படுகிறது. ஏற்கனவே சின்ன கூத்தூரில் ஒரு துணை மின் நிலையம் இருக்கிறது. அதை தாண்டி மலைப்பகுதியில், அதாவது ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய எப்ரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முறையாக மின்சாரம் அங்கே செல்வதில்லை. எனவே தீர்த்தத்தில் ஒரு துணை மின் நிலையம் 33/11 துணை மின் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறிய அந்த 10 கோரிக்கையில் 10வது கோரிக்கையாக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையாக நான் வைத்திருக்கிறேன். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை முன்னெடுத்து இந்த ஆண்டிலே தூக்குவதற்கு ஏற்பாடு செய்வாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிக அளவில் தொழிற்சாலைகள் வருகிறதோ அந்தந்த மாவட்டங்கள் எல்லாம் துறையின் சார்பாக சிறப்பு கவனம் செலுத்தி தேவைப்படுகின்ற இடங்களில் புதிய துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்காக துறையினுடைய அதிகாரிகளத்திலே கருத்துரு பெறப்பட்டு அதன் மீது நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில முக்கிய இடங்களில் உடனடியாக அந்த பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று துறைக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் புதிய துணை மின் நிலையங்களுக்கான கருத்துக்கள் வரப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு சில துணை மின் நிலையங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பகுதியிலும் அரசு பரிசீலிக்கும். தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகத்திற்காக 4 ஆண்டுகளில் 74,815 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சீரான மின் விநியோகம் நல்ல முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மாவட்டம் முழுவதும் 2,731 மின்மாற்றிகள் புதிதாக அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தேவைப்படுகின்ற இடங்களெல்லாம் புதிய மின்மாற்றிகள் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டு வருகின்றன. தேவைப்படுகின்ற இடங்களெல்லாம் புதிய துணை மின்நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகின்றன.
393 துணை மின் நிலையங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு 116 துணை மின் நிலையங்களுடைய பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. 64 துணை மின் நிலையங்களுக்கான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாண்பு உறுப்பினர் சுட்டிக்காட்டுகின்ற பகுதிகளில் குறிப்பாக மலைப்பகுதிகளாக இருந்தால் முன்னுரிமை கொடுத்து அரசு அதை உடனடியாக செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த ஆண்டு அது குறித்து துறையினுடைய அதிகாரத்தில் கேட்டு அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன்.